ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இந்த பயோமார்க்கர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சஸ்பெக்ட் பண்ணுற பேஷண்ட்டை நம்ம வந்து ஆர்டிபிசிஆர் பண்ணுறோம், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரைஸ்டு செயின் ரியாக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டார்கெட் டிஎன்ஏ அதை மட்டும் ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அந்த செல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் சைக்கிளை பொறுத்து அந்த வைரல் லோடு கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து பார்க்க முடியும். 17 to 24 இருந்துச்சுன்னா இதில் வந்து வைரல் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, ஸோ சிவியர் இன்ஃபெக்ஷன் அர்த்தம். 24 to 35னா வைரல் கான்சன்ட்ரேஷன் மைல்டு தான், ஸோ மைல்டு இன்ஃபெக்ஷன் ஆர் மாடரேட் இன்ஃபெக்ஷன். அண்ட் மோர் தேன் 35 அப்படின்னு பார்த்தோம் வந்துருச்சுன்னா அது வந்து ரொம்ப மைல்டு இன்ஃபெக்ஷன். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது. ஆனால் இந்த ஆர்டிபிசிஆரில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனைனா இது வந்து 70 to 80% தான் ரிலையபிள். அதாவது 100 பேருக்கு 70லிருந்து 80 பேருக்கு தான் இது சரியான ரிசல்ட்டை கொடுக்குது. மிச்சம் 20லிருந்து 30 பேருக்கு அவங்களுக்கு கோவிட் இருந்தாலுமே அதை வந்து ஆர்டிபிசிஆர் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஸோ இந்த 20லிருந்து 30 பேர் தான் ரொம்ப பிரச்சனை. அவங்க நமக்கு கோவிட் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நார்மலாக எல்லாரோடையும் சேர்ந்து அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் இல்லாமல் இது பண்ணுறதுனால இவங்க நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை இந்த இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிபிசிஆர் ரிசல்ட் வர்றதுக்கே சில நேரங்களில் 2 நாள், சில நேரங்களில் 3 நாள் வரையும் ஆயிடுது. ஸோ இந்த காலகட்டங்களில் கோவிட் இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் நம்ம ரொட்டீனாக பார்க்குற கம்ப்ளீட் பிளட் பிக்சர், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், சிபிசிங்கிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து ஹெமட்டாலஜிக்கல் மார்க்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹெமட்டாலஜிக்கல் மார்க்கரில் கம்ப்ளீட் பிளட் கவுண்டில் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபில் கவுண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற பிளட் டெஸ்ட்டில் ஈஸ்னோஃபில் கவுண்ட்டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது லேட்டரான் இது நான் சர்வைவர்ஸ், அதாவது இந்த கோவிட் பாசிட்டிவ் ஆனவங்க வந்து 0ன்னு இருக்கிறவங்க வந்து உயிர் வாழ மாட்டேங்கிறாங்க, அதாவது அவங்க இறந்துடுறாங்க. சிவியர் டிசீஸ் அப்படிங்கிறத இது வந்து முன்னக்கூட்டியே நமக்கு தெரிவிக்குது. ஸோ ஈஸ்னோஃபில் 0 அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு இதிலே வந்தாலும் அல்லது ஈஸ்னோஃபில் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக டிசீஸ் வந்து சிவியாரிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி டியூரிங் ட்ரீட்மெண்ட்டில் ஈஸ்னோஃபில் ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆச்சுன்னா டிசீஸும் இம்ப்ரூவ் ஆகுது, பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அல்லது அவர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறாரு அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட்டு யூஸ்வலாக 100 to 400 இருக்கணும். ஸோ இது லெஸ் தேன் 100 இருந்தால் அது கோவிடாக இருக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. 0 அப்படின்னு வந்துட்டால் சிவியர் டிசீஸாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட்டை வச்சே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம், ஆர் அட்லீஸ்ட் அவங்க தனிமைப்படுத்திக்கலாம். அவங்க வந்து கோவிட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு ரீசண்டாக சமீப காலத்தில் கண்டறியப்பட்ட ஒரு விஷயம். அது இல்லாமல் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நியூட்ரோஃபில்னுடைய கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது கோவிடில், லிம்போசைட்னுடைய கவுண்ட்டு குறையுது. தட் இஸ் லிம்போபீனியா. ஸோ இதை வச்சு அவங்க நியூட்ரோஃபில் லிம்போசைட் ரேஷியோ அப்படின்னு என்எல்ஆர் அப்படின்னு ஒன்று வந்து பண்ணுறாங்க. இந்த என்எல்ஆருங்கிறது ஒன்றும் இல்லை, அப்சல்யூட் நியூட்ரோஃபில் கவுண்ட் டிவைடட் பை அப்சல்யூட் லிம்போசைட் கவுண்ட். ஆக்சுவலாக இந்த அப்சல்யூட் நியூட்ரோஃபில் கவுண்ட்டு
அப்சல்யூட் லிம்போசைட் கவுண்ட்டு more than 2.9 ஆர் அட்லீஸ்ட் 3 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து கிரிட்டிக்கல் அப்படின்றார். இஃப் இட் இஸ் மோர் தேன் 3.5 இது வந்து சிவியர் டிசீஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த என்எல்ஆர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பிளட் கவுண்டில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து டிசீஸினுடைய ப்ரிடிக்ஷனை நமக்கு வந்து காட்டுது. ஸோ இந்த என்எல்ஆரை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தேட் பிளேட்லெட் கவுண்ட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா டிசீஸ் ஒர்ஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா சிவியர் டிசீஸ், மோர்டாலிட்டி வந்து அதிகமாக இருக்குது, ரைட்? ஸோ இது தவிர ஹெமட்டாலஜிக்கல் இண்டிசீஸில் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை. ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் கில்லர் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது, என்கே செல்ஸ்னு, அதனுடைய கவுண்ட்டு, டி செல் கவுண்ட்டு, பி செல் கவுண்ட்டு, இது எல்லாமே இந்த கோவிடோட கோரிலேட்டடாக இருக்குது. பட் இதெல்லாம் இன்னும் ப்ரூவ் ஆகலை. ஸோ அஸ் ஆன் நவ் யூஸ்னோஃபில் கவுண்ட்டும் என்எல்ஆரும் அண்ட் பிளேட்லெட் கவுண்ட்டும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இண்டெக்ஸாக இருக்குது. யூஸ்னோஃபில் குறைய டிசீஸினுடைய சிவியாரிட்டி அதிகமாக இருக்குது. யூஸ்னோஃபில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷனில் 0 அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிசீஸ் ஃபேட்டலாக இருக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் பிளேட்லெட் கவுண்ட் குறைய சிவியாரிட்டி ஜாஸ்தி ஆகுது, ரைட்? அடுத்து முக்கியமானது பயோகெமிக்கல் மார்க்கர். பயோகெமிக்கல் மார்க்கரில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு மார்க்கர் டி டைமர். இந்த டி டைமர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஃபைப்ரின் டீக்ரேடேஷன் ப்ராடக்ட். அதாவது ஃபைப்ரின் டீக்ரேட் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட். இந்த ஃபைப்ரின் டீக்ரேடேஷன் ப்ராடக்ட் டி டைமர் அப்படிங்கிறது யூஸ்வலாக லெஸ் தேன் 0.5 இருந்தால் அது நார்மல், அப் டு 1 லெஸ் தேன் 1 அப்படின்னு இருந்தால் மைல்டு, மோர் தேன் 1 அப்படின்னு இருந்தால் மாடரேட் டு சிவியர். சில இதில் வந்து நேனோகிராமில் இந்த வேல்யூஸ் வருது. இது அப்படியே இன்ட்டு 1000 போட்டுக்கிட்டு அது நேனோகிராமில் அப் டு 850 வரையும் நார்மல், 850க்கு மேலே போனால் மைல்டு, அண்ட் 1200 அந்த மாதிரி மேலே போயிடுச்சுன்னா அது மாடரேட் டு சிவியர். ஸோ டிடைமருங்கிறது ஒரு முக்கியமான பயோகெமிக்கல் வேல்யூ. இது வந்து உள்ளே வந்து டிஐசி கிளாட்டிங் மெக்கானிசம் அதிகமாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு காமிக்குது. இதை தான் பிளட் தின்னஸ் கொடுப்பாங்க இது அதிகமாகிடுச்சுன்னா, ரைட்? அடுத்த முக்கியமான ஒரு மார்க்கர் வந்து சீரம் ஃபெரிட்டின். இந்த சீரம் ஃபெரிட்டினுமே இது இன்ட்ராசெல்லுலார் புரோட்டீன். இது கண்டைன்ஸ் அயனுடைய முக்கியமான ஒரு சோர்ஸ். இந்த சீரம் ஃபெரிட்டின் நார்மலாக 13 to 150 இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா இது அதிகமாகுது. சீரம் ஃபெரிட்டின் அதிகமாக டிசீஸ் சிவியாரிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் சீரம் ஃபெரிட்டின் ஆல்சோ உள்ள வந்து காம்ப்ளிகேஷன் டிஐசி டிசிமினேட்டட் இன்ட்ராஸ்குலர் கோயாகுலேஷன் வந்து நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. அப்பார்ட் ஃப்ரம் தேட் சில முக்கியமான பயோகெமிக்கல் மார்க்கர்ஸ் வந்து எல்டிஹெச், லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ். இந்த லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரா செல்லுலார் என்சைம். இந்த இன்ட்ரா செல்லுலார் என்சைம் எப்போ சர்க்குலேஷனுக்குள்ளே வருது அப்படின்னா அந்த செல் வந்து லைசிஸ் ஆகும்போது, அந்த செல் டேமேஜ் ஆகும்போது சர்க்குலேஷனுக்குள்ளே வருது. இது மெயினாக கிட்னி, ஸ்கெலிட்டல் மசில், ஹார்ட்டு, லிவரு, ஆர்பிசி, லங்கு, இந்த மாதிரியான எல்லா செல்ஸ்லையும் இந்த எல்டிஹெச் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் எல்டிஹெச் வந்து நமக்கு வந்து ஒரு அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் மாதிரி தான். இது அதிகமாச்சுன்னா அங்கே செல் டேமேஜ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்டிஹெச்சுமே ஒரு முக்கியமான ஒரு மார்க்கராக
நமக்கு பயோகெமிக்கல் மார்க்கராக நமக்கு இருக்குது. இது தவிர இந்த பயோகெமிக்கல் மார்க்கர்ஸில் இன்னும் ஒரு சில பயோகெமிக்கல் மார்க்கர்ஸ், பிலிருபின், அப்புறம் சிகே கிரியாட்டின் கைனேஸ், அப்புறம் அலனின் அமினோ டிரான்ஸ்பரேஸ் ஏஎல்டி, அப்புறம் அஸ்பர்டேட் அமினோ டிரான்ஸ்பரேஸ், இது எல்லாமே வந்து எலிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் வந்து நம்ம பார்த்து இதன் மூலமாகவும் சிவியாரிட்டி டிசீஸ் வந்து நம்ம அசஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்ஃப்ளமேட்டரி பயோமார்க்கர்ஸ், ஏன்னா கோவிட்னுடைய முக்கியமான எக்ஸ்பிரஷனே இன்ஃப்ளமேஷன் தான். இல்லை இன்ஃப்ளமேட்டரி பயோமார்க்கர்ஸில் மெயினாக வந்து நமக்கு வந்து சிஆர்பி, சி ரியாக்டிவ் புரோட்டீன். சி ரியாக்டிவ் புரோட்டீன் வந்து இந்த சி ரியாக்டிவ் புரோட்டீன் அந்த டிசீஸ் டெவலப் ஆக கோவிட் டிசீஸ் டெவலப் ஆக அதிகமாகிட்டே போகுது. ரைட்டா? இது வந்து ஒரு 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 பிளாஸ்மா புரோட்டீன். இது வந்து இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ்னால இன்டியூஸ் பண்ணப்பட்டு இது அதிகமாகுது. இது வந்து ஒரு ஏர்லி ப்ரிடிக்டர். இது ஏர்லி ப்ரிடிக்டர். யூஸ்வலாக இது 6 கீழே இருக்கணும். 6 கீழே இருந்தால் நார்மல். அப் டு 25 வரை இருந்தால் அது மைல்டு. 25 to 100 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மாடரேட்டு. 100க்கு மேலே போயிடுச்சுன்னா சிவியர் டிசீஸ். ஸோ சிஆர்பி ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர். அப்பார்ட் ஃப்ரம் தட் இஎஸ்ஆர், வினோ இஎஸ்ஆருங்கிறது ஆல்சோ இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர். அது 0 to 22 இருக்கணும். இது அதிகமாக இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இஎஸ்ஆர் அதிகமாகும். ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ், பயோமார்க்கர்ஸ் அதிகமாச்சுன்னா யூஸ்வலாக அலோபதி சைடில் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இம்யூனாலஜிக்கல் மார்க்கர். இந்த இம்யூனாலஜிக்கல் மார்க்கரில் மெயினாக வந்து இன்டர்லூக்கின் 6 அது வந்து எலிவேட்டடாக இருக்குது. இந்த இன்டர்லூக்கின் 6ங்கிறது ஆல்சோ இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர் தான். இந்த இன்டர்லூக்கின் 6 வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து சைட்டோகின் ஸ்ட்ராமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மோர்டாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இது சைட்டோகின் ஸ்ட்ராங் வரும்போது என்ன நடக்குதுன்னா அக்யூட் லங் இன்ஜுரி நடக்குது. அந்த அக்யூட் லங் இன்ஜுரியை தொடர்ந்து ஏஆர்டிஎஸ், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் போய் அதுக்கப்புறம் மல்டி ஆர்கன் ஃபெயிலியருக்கு பேஷண்ட் போயிடுறாரு. ஸோ இந்த இன்டர்லூக்கின் 6 வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரிடிக்டர். இது யூஸ்வலாக 0 to 7 இருக்கணும் நார்மல். அது 15 கீழே இருந்துச்சுன்னா மைல்டு. எகெயின் 15 to 100 போயிடுச்சுன்னா அது ஆக்சுவலி மாடரேட். மோர் தேன் 100 அப்படின்னா அது வந்து சிவியர். ஸோ இன்டர்லூக்கின் 6 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்யூனாலஜிக்கல் பயோமார்க்கர். இது வந்து நம்ம சைட்டோகின் ஸ்ட்ராங்க்கு பேஷண்ட் போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. எகெயின் அலோபதி சைடில் ஸ்டீராய்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கோயாகுலேஷன் பயோமார்க்கர்ஸில் டி டைமரோடு சேர்த்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ப்ரோத்ராமின் டைம் அண்ட் பார்ஷியல் த்ராம்போபிளாஸ்டின் டைம், இதெல்லாம் ஃபைப்ரினோஜன், இதெல்லாம் ஏர்லி டயக்னோசிஸ், எஸ்பெஷலி டிசெமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர்